2024 வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பாக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருந்தது. வேர்ல்டில் ஜியோ பாலிட்டிக்ஸ்லேயும் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாவும் இருந்தது வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த போராக இருக்குதுங்க. ஏன்னா இந்த போருன்றது 2-3 வருஷமாகவே நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் 2024 தான் இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு ரொம்பவே மோசமான ஒரு விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய குருஸ்க் மாகாணத்தை வந்து கைப்பற்றினாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை வந்து ரொம்பவே கோவப்படுத்துற மாதிரியான காரியங்களை வந்து அதிகமாக பண்ண ஆரம்பிச்சாங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கொடுத்த அட்டசம்ஸ், அதுக்கப்புறம் JASSM மாதிரியான மிசைல்ஸை வச்சு ரஷ்யா மேலே வந்து பெரிய அளவில் அட்டாக்கை வந்து பண்ணாங்க. ரஷ்யாவுடைய கசான் நகரத்து மேலே அட்டாக் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த போர் ரொம்பவே உக்கிரமாக ஆரம்பிச்சது. மேலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து உக்ரைன் மேலே தன்னுடைய ஆர்ஸ்னிக் என்ற ஹைப்பர்சானிக் மிசைலை வச்சு பெரிய அளவில் அட்டாக் பண்ணக்கூடிய காரியங்களை பண்ண ஆரம்பிச்சாரு. இது மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸுங்களையும் வந்து பெரிய அளவில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த ஒரு காரணங்களால இந்த போர்ன்றது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உக்ரைன்ல பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சதுங்க. இப்ப 2025ல இந்த போர் முடிவடைகிறதுக்கான சில விஷயங்கள் வந்து தென்படுது அப்படின்ட்டு ஜியோபாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஏன்னா வந்து அமெரிக்காவுடைய அதிபரா வந்து ட்ரம்ப் வர 20ஆம் தேதி வந்து பொறுப்புக்கு வர இருக்காருங்க. அவர் வந்து இந்த போரை நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம், இல்லைன்னா நேட்டோ கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டும் மேலும் தன்னுடைய வல்லரசு தனத்தை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு உக்ரைனுக்கு வந்து ஆயுதம் சப்ளை பண்ணாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதுக்குமே வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட 2025 போருக்கு வந்து உக்ரைனும் ரஷ்யா வந்து முழு வீச்சில் தயாராகிற மாதிரியான காரியங்கள் அங்க வந்து அதிகமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க. ரஷ்யா வந்து ஈரானோட சேர்ந்து உக்ரைன் போருக்காக தனித்துவமா வந்து ஷாகித் ட்ரோன்ஸ் வந்து பெரிய அளவில் உற்பத்தி பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இது வரைக்குமே வந்து கடந்த 2024 மட்டும் 5000க்கு அதிகமான ஷாகித் ட்ரோன்ஸை ரஷ்யா வந்து உற்பத்தி பண்ணி உக்ரைன் மேல வந்து அந்த போர்ல பயன்படுத்தி இருக்காங்க. இதுக்கு போட்டியா வந்து இப்போ உக்ரைன் வந்து அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸா இருக்கக்கூடிய அந்த ஷாகித் ட்ரோன்ஸை வந்து கரெக்டாக சுட்டு வீழ்த்தணுன்றதுக்காகவே தனித்துவமாக ஒரு மினியேச்சர் ஏர் டிஃபென்ஸ் மிசைலை வந்து உருவாக்குறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க ஏறத்தாழ சில பில்லியன் டாலர் ஒதுக்கி இருக்கிறதாவும் வந்து எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. உக்ரைன் உருவாக்குற இந்த மினியேச்சர் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வரக்கூடிய ரஷ்யாவுடைய அந்த ஷாகித் ட்ரோன்ஸுங்க எல்லாத்தையும் வந்து தாக்கி அழிக்கிற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. 2025 பிறந்து 2-3 நாள்லே ஏறத்தாழ 300க்கு அதிகமான ஷாகித் ட்ரோன்ஸுங்களை வச்சு உக்ரைன் மேல வந்து ரஷ்யா அட்டாக் பண்ணாங்க. அந்த காரணத்தினால தான் வந்து உக்ரைன் இந்த மாதிரி புது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பெரிய அளவில் உருவாக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஷார்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஷார்ட்ஸ் சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் QR கோடு மூலமாகவும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்ஃபோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.